வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு. குன்றத்தூர் மலையில் கந்தூரி விழாவை அனுமதிக்கவில்லை என்கிறது தமிழக அரசு. தீபத்தூணில் அரசு தீபம் ஏற்ற வேண்டும், இல்லையெனில் நாங்கள் ஏற்றுவோம். இந்து முன்னணி தலைவர் ஆவேசம். பலுசிஸ்தானில் சீன ராணுவ படைகள் நிலைநிறுத்த வாய்ப்பு. இந்தியா தலையிட பலுச் தலைவர் அவசர கடிதம். தமிழ் பல்கலைக்கழக இணையத்தில் எம்ஜிஆர் படம் நீக்கப்பட்டது வன்மம். ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கண்டனம். விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு. ஐபிஎல் தொடரில் வங்கதேச வீரரை ஏலத்தில் எடுத்த ஷாருக் கானுக்கு கிளம்பியது எதிர்ப்பு. புத்தரின் புனித பொருட்கள் கண்காட்சி டெல்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கும் காங்கிரஸ் தலைவர்கள். அண்ணாமலை விமர்சனம். அமைதியான போராட்டங்களை ஈரான் அடக்கினார், தலையிடுவோம். அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தேர்தலில் இவிஎம் பயன்படுத்த கர்நாடகாவில் 85% மக்கள் நம்பிக்கை. ராகுலை விளாசிய பாஜக. பொங்கல் தொகுப்பில் ரொக்க பணமும் தர வேண்டும். நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். போதையிலிருந்து இளைஞர்களை மீட்கணும். வைகோ நடைபயணத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. நன்றி.